ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வை வித் கேடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அனதர் குக்கிங் vlog. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம், வாட் we're going to cook today அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் மேக் சாம்பார் வடை வித் சாம்பார் அண்ட் வடை. அவன் இன்னும் திருந்தலாமாமா. ஸோ வடை பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நான் பருப்பை ஊற வச்சிருக்கேன். ஸோ இந்த பருப்பு வந்து சீக்கிரம் ஊறிடும். ஸோ ரொம்ப நேரம் நைட் ஃபுல்லாக ஊறணும்லாம் அவசியம் இல்லை. ப்ளஸ் நம்ம நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சோம்னாலே கொஞ்சம் டைம்லேயே சீக்கிரம் ஊறிடும். ஸோ என்னோட பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாமா? ஸோ பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ப்ரிப் பண்ணி வச்சுக்கலாம். பருப்பு வடையில் வந்து இந்த வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும்ல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு அது போதும். ஸோ ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ லெட்ஸ் வெங்காயத்தில் இந்த மேலே இருக்க இந்த பார்ட் யார் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்குமே பிடிக்காதான், இதை என்னத்தை போய் கமெண்ட்டில் சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. ஆக்சுவலாக சாம்பார் வடை வந்து அந்த மெதுவடை உளுந்த வடையில் தானே பண்ணுவாங்க. எல்லாச்சும் ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோம். புதுசாலாம் எல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. எந்த வடையில் சாப்பிட்டா என்னங்க, சாப்பிட்டா சரி தான். இன்றைக்கும் மழை பெய்யுதான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மழையெல்லாம் பெய்யலை. எனக்கு சாப்பிடணும் கிரேவிங்ஸாக இருந்துச்சு, அதனால தான். நம்ம ஒரு நாள் வேணால் அந்த வடையிலையும் செஞ்சு வீடியோ போடுவோம். நமக்கு கண்டென்ட்டுக்காக பஞ்சம், நமக்கு கண்டென்ட்டு கிடச்சா போதும். அதானே, அப்படி தானே யோசிக்கிறீங்க? புரிஞ்சு போச்சு. அண்ட் யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த தயிர் வடை, சாம்பார் வடை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுவும் அந்த தயிர் வடை நல்லா ஜில்லுன்னு மேலே பூந்தியெல்லாம் போட்டு சாப்பிட்டாப்பா வேற மாதிரி இருக்கும். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, தயிர் வடை பிடிக்கும்னா ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சாம்பார் வடை பிடிக்கும்னா எல்லோ ஹார்ட் கமெண்ட். எல்லோவா ஆரஞ்சா? ஐயோ பாவம், அவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சரி ஓகே, என்ன பிடிக்குமோ அந்த எந்த ஹார்ட் பிடிக்குதோ அந்த ஹார்ட்டை வந்து சாரி காட்டுன்ட்டேன், ஒழுங்கா பேசதும் புரியல. ஹார்ட்டை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எசக் பசக்காக தான் வெட்டுறணும். அவ்வளோதான், வெட்டியாச்சு. ஒரு டிரான்சிஷன் போட்டுருவோமா? ஸோ வெங்காயம் வெட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மாவு அரைச்சிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஊற வச்சது, கழுவி தான் ஊற வச்சுருக்கேன், அதனால் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வடைப்பருப்புலாம் வந்து நீங்கள் அரைக்கும்போது எல்லா பருப்பையும் போட்டு அரைக்காமல் ஊற வச்சதுலேயே கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு மட்டும் தனியாக பருப்பு எடுத்து வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து மாவு அரைச்சி நம்ம மாவு போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த பருப்பை சேர்த்து பாருங்களேன். அப்போ வாயில் வந்து அங்கங்கே கடிப்படும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நிறைய பேத்துக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். ஸோ போட்டாச்சு, கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லி ஃப்ளேக்ஸ். எனக்கு வந்து இது வாயில் கடிப்பட்டால் பிடிக்காது, அதனால் நான் இதிலே ஆட் பண்ணிப்பேன். ப்ரோ செஃப் போலன்னு நினைக்காதீங்க, சும்மா அப்படியே பார்த்து போடுறதான். நான் தானே சாப்பிட போகிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் கொஞ்சமாக சீரகம், 1 ஸ்பூன் போடுவோமா? போட்டாச்சு. கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஆக்சுவலி இதில் இஞ்சி போடுவாங்க, என்கிட்ட இஞ்சி இப்போ இல்லை, அதனால் நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை பெருங்காயமாக ஆட் பண்ணுவாங்களோ? சரி, நம்ம சமைக்கிறது தான். பெருங்காயமாக ஆட் பண்ணியாச்சு. கம்மியாக போடுங்க, இல்லைனா இதோட டேஸ்ட் ரொம்ப அதிகமாக வந்துடும், இதோட ஃப்ளேவர் அதிகமாக வந்துடும். தென் லாஸ்ட்டாக சால்ட்டையும் போட்டாச்சு. குத்து மதிப்பான அளவில் தான் சமைப்பேன், பட் அது ரியலி டர்ன்ட் அவுட் வெரி வெல். ஸோ நம்பி சமைக்கலாம், சாரி நம்பி சாப்பிட்லாம். நான் தான் சாப்பிட போகிறேன், நான் தான் சமைக்க போகிறேன். ஸோ அதனால் ட்ரஸ்ட் த ப்ராசஸ் மக்களே. ஸோ இப்போ இதில் வேறு என்ன போடணும்? தண்ணி ஊற்றணும், சாரி மறந்துட்டேன். தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம. ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இதை இப்போது ட்ரிப் பண்ணிட்டு வந்துடுவோமா? ஸோ மாவு ரெடி. தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதை நம்ம மாவு, இந்த பருப்பு ப்ளஸ் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு மிக்சிங்கை போட்டுருவோமா? நான் ஃபஸ்ட் டைம் சேர்த்த அளவு தான் தண்ணி, அதுக்கப்புறம் நான் தண்ணி சேர்க்கலை.
ஸோ இப்போ இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெங்காயமும் ஆட் பண்ண மாட்டேன், கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மீதி கொஞ்சம் தனியாக வச்சுக்குவோம். ஏன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். அண்ட் இது வந்து நம்ம இந்தியாவில் இருந்தோம்னா இது கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் போடுவாங்க. நான் இப்போ இங்கே அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. போட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும். ஸோ மாவு ரெடி, பொரிச்சிடலாமா? சொல்ல மறந்துட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எல்லா ஃப்ளேவருமே நல்லா இருக்குது. அண்ட் நம்ம வந்து உங்களுக்கு வேணும்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டுக்கலாம். நான் பெருசாக அதெல்லாம் இங்கே ஆட் பண்ண மாட்டேன். அதனால் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா ஆக்சுவலி பண்ணுவாங்க, பட் இப்போ நான் இங்கே பண்ணுறதில்ல, அதனால் நான் பண்ணலை. ரொம்ப நேரமாக சாம்பாரோடன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஆனால் இவ்வளோ நேரம் வடையை மட்டும் தான் காமிச்சிருக்கீங்க. சாம்பார் இங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா சாம்பார் கொச்சிட்டு தான் இருக்குது. வாங்க காட்டுறேன். மக்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் இப்போ நம்ம சாம்பார் தான் இது, நம்புங்க. அண்ட் சாம்பார் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு, வடை போடுறதுக்கு எண்ணெயும் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். தட்டி தான் போகணும், உருட்டையாக போகணும்லாம் கிடையாது. எனக்கு என்ன ஷேப் வருமோ நான் அப்படியே சும்மா எடுத்து போட்டுருவேன். இப்போ இது ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். நமக்கு ஷேப்பாக முக்கியம், டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ டேஸ்ட் பண்ணிக்கலாம் சீக்கிரம். ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டோம் இல்லையா, அதை நம்ம வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே பருப்போட மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்ட் நான் இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். ஆக்சுவலி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி மக்களே இப்போ என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சாம்பார் வடை, நான் சாம்பாரையும் வடையும் சேர்த்து சாப்பிட்றது தான் சாம்பார் வடை. நான் என்ன பண்ணேன், நம்ம ஒரு பேட்ச் முடிச்சோம் இல்லையா, அதில் வந்து பாதி பிளேட்டை காலி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இதையாச்சும் நான் சாப்பிடாம சேவ் பண்ணி வச்சுட்டு, அதாவது சாம்பார் வடைக்கு சேவ் பண்ணி வச்சுட்டு சாம்பார் வடையாக சாப்பிட்றேன். என்ன மாதிரி தான் நீங்கள் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சமைக்க எடுத்து சாப்பிடுவேன். என்ன சமைக்க வந்தோன்றதையே மறந்து அதை தனியாக இது தனியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ், வடை ரெடி, சாம்பார் ரெடி, அப்புறம் என்ன சாப்பிட்ருவோமா? ஸோ எல்லாமே ரெடி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 வடையை தூக்கி போட்டு, 2னா 2ல் எவ்வளோ வேணுமோ எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் பிச்சு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை முழுசாக வேணால் முழுசாகவும் போட்டுக்கோங்க. வச்சாச்சா? இப்போ இதுக்கு மேலே அப்படியே சாம்பார் ஒரு கரண்டி எடுத்து இப்படி ஒரு ஊற்று, இப்படி ஒரு ஊற்று. எவ்வளோ வேணுமோ சாம்பார் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா இது சாம்பார் வடை அதனால். ஊற்றிட்டு இந்த வெங்காயம் நான் வந்து முன்னாடியே கட் பண்ணி வச்சோம், அதை வந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதை அப்படியே எடுத்து மலைச்சாரல் மாதிரி மேலே தூவி விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் சும்மா அப்படி இருக்கும். ஸோ இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துக்கலாமா? டேஸ்டிங் டைம். நான் சமைச்சதுக்காக சொல்லலை, நச்சமாலுமே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாமே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.